வெல்கம் டு அனிஸ் கேக்ஸ் அண்ட் லைஃப் ஸ்டைல். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வந்து சீம்பால் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? எனக்கு வந்து கேக் டெலிவரி கொடுத்துறதுல எனக்கு தோட்டத்துலேருந்து கொடுத்தாங்க. ரொம்ப சந்தோஷமாயிருச்சு. ஏன்னா எனக்கு சீம்பால் வந்து ரொம்ப பிடிக்கும். இது வந்து ரொம்ப கிடைக்கிறது ரேரு. மாடு வந்து கன்று போட்டோன்னா ஃபஸ்ட்டு பால் வந்து சீம்பால். அது வந்து நம்ம சாப்பிடும் பொழுது ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஏலக்காய் வாசனைக்கு சுக்கு மிளகெல்லாம் வந்து நம்ம செரிமானத்துக்காக போட்டுக்கலாம். எனக்கு சுக்கு இல்லைனால மிளகு மாத்திரம் ஆட் பண்ணிக்கிட்டேன். 2 முறையில் வேக வைக்கலாம். குக்கர்லேயும் நம்ம போட்டு தண்ணி ஊற்றி உள்ள பாத்திரத்தில் பாலை ஊற்றி அதை வச்சும் ஒரு விசில் அடிக்க விட்டுக்கலாம். இட்லி பாத்திரத்துலேயும் வேக வச்சுக்கலாம். இது வந்து சர்க்கரை வந்து பார்த்திங்கன்னா நாட்டு சர்க்கரையும் போடலாம், ஒயிட் சுகரும் போடலாம். நான் வந்து ஒயிட் சுகர் தான் போட்டுக்கிட்டேன். குக்கருக்குள்ளே வச்சு நம்ம தட்டு போட்டு மூடி வச்சு ஒரு விசில் அடிக்க விட்டு எடுத்த உடனே நல்லா வந்து பார்த்திங்கன்னா ஒரு புட்டிங் கேக் மாதிரி நல்லா அழகாக வந்துடும். ஃபஸ்ட்டு மில்க் வந்து எப்போவுமே நல்லா கெட்டியாக இருக்கும். செகண்ட் தேர்ட் மில்கெல்லாம் கொஞ்சம் வாட்டரியாக இருக்கும். இது வந்து நல்லா கட் பண்ணி நீங்கள் வீட்டில் இருக்க குழந்தைங்களுக்கெல்லாம் கொடுக்கலாம். கிடைச்சா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.